வனத்துறையினருக்கு போக்கு காட்டும் சிறுத்தையானது இடம்பெயர்ந்ததாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை நல்லத்துக்குடியில் சிறுத்தையை பார்த்ததாக தொழிலாளி ஒருவர் அளித்த தகவலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜீவானந்தம். வணக்கம் ஜீவானந்தம், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. மயிலாடுதுறையில கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில 3ஆம் தேதி தானியங்கிய கேமரா எடுக்கப்பட்ட சிறுத்தையின் புகைப்படத்தை வனத்துறையினர் வெளியிட்டனர். தொடர்ந்து 22 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சிறுத்தை இடம்பெயர்ந்தது மயிலாடுதுறை மாவட்ட எல்லையான குத்தாலம் தாலுகா காஞ்சிவாய் மற்றும் கருப்பூர் பகுதியில் நடமாடியது வனத்துறை அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது. கடந்த 2 நாட்களாக சிறுத்தையின் தடயங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில தஞ்சை, திருவாரூர் மாவட்ட எல்லைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று மயிலாடுதுறை நகர் நல்லத்துக்குடி ஊராட்சி பழைய பயன்பாடற்ற ரயில்வே தடத்தில் உள்ள தார் பிளான்ட்டில் பணியாற்றும் ஹரிகரன் மற்றும் சிலர் சிறுத்தை நடமாட்டத்தை பார்த்ததாக தெரிவித்து வருகின்றனர். இதனை அப்பகுதியில் பரபரப்பாக உள்ளது. சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக காட்டுத்தீ போல் பொதுமக்களிடம் பரவியதால் அப்பகுதி மக்கள் அச்சமுடைய வேண்டாம் என திருவாரூர் மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் தலைமையில் வனத்துறையினர் 20க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் முகாமிட்டு ஆய்வு செய்தனர். சிறுத்தையின் கால் தடம் என கூறப்படும் சந்தேகமான இடமான கால் தடத்தை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து தெர்மல் ட்ரோன் கேமரா கொண்டு மரங்கள் அடர்ந்த பகுதியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இரவு நேரங்களில் பொதுமக்கள் தனியாக வெளியில் செல்ல வேண்டாம் என்று, நாளை காலை வாக்கிங் செல்பவர்கள் தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் அறிவுறுத்தினார். தற்போது செய்த ஆய்வில் எந்த தடயமும் சிக்கவில்லை என்றும், நாளை காலை சோதனை செய்த பிறகுதான் இந்த பகுதியில் சிறுத்தை வந்ததாக நான் உறுதி செய்ய முடியும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ஜீவானந்தம்.